வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி மகா கந்த சஷ்டி, முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ண பிறகு தான் இன்றைக்கி சாப்பாடு. விரத சாப்பாடு பச்சரிசி சாதம், துவரம்பருப்பு, பீக்கங்காய், தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, சாம்பார் பொடி, தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி வேக வச்சு கடைஞ்சி தாளித்து ஊற்றிருக்கு. நெய்யில் ஜீரகம் போட்டு தாளித்து ஊற்றிருக்கு. புடலங்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு, தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அரைச்சி ஊற்றி தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றிருக்கு கூட்டு. அப்பம், பருப்பு வடை. இது உண்ணி அப்பம் இல்லை, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், வெல்லம் போட்டு கரைச்சி 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தனித்தனியாக ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி 100 கிராம் வெல்லம் கரைச்சி பணியார குழியில் ஊற்றி எடுத்தால் அப்பம் ரெடி. இதுதான் இன்றைக்கி நமக்கு மகா கந்த சஷ்டியோட விரத சாப்பாடு. மாவு புளிக்கெல்லாம் வைக்கலாம், அரைச்ச உடனே ஊற்றியாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.